அதிர்ஷ்ட நகரம். ஒரு ஊரில் ரூபர்ட் என்ற ஒரு புத்திசாலி இளைஞன் வாழ்ந்தான். சுற்றியும் உள்ள 10 கிராமங்களில் அவனை விட புத்திசாலி யாரும் இல்லை என்று அங்குள்ள மக்கள் சொன்னார்கள். ஒரு நாள் ரூபர்ட்டும் அவனது மற்ற நண்பர்களும் அவர்கள் கிராமத்தை கடந்து செல்லும் ஒரு சிப்பாயியிடம் அவர் செய்த சாகசங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிப்பாயின் கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. என்ன அதிர்ஷ்ட நகரமா? உண்மையில் அப்படி ஒரு நகரம் இருக்கிறதா? ஆனால் எனக்கு அப்படி தோணவில்லை. ஆமாம், உண்மையில் இருக்கிறது. உயரமான மலையின் உச்சியில் இருக்கிறது. தூய்மையான திடமான தங்கத்தால் செய்யப்பட்ட பெரிய கோபுரங்களுடன் சூரியனைப் போல தகதகக்கும். அங்கு நிறைய தங்கமும் செல்வமும் இருக்கிறது. அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அங்குள்ள மக்களுக்கு தெரியவில்லை. அதுவே அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. சாதாரணமாக அவர்கள் தங்க பொருட்களை உருவாக்குகிறார்கள். அதில் சலிப்படைந்த பிறகு மீண்டும் புதிதாக உருவாக்குகிறார்கள். புதிய வாகனங்கள், புதிய ஆபரணங்கள், புதிய கட்டிடங்கள். பழையதையெல்லாம் இடித்துவிட்டு அதை அப்படியே எடுத்து சென்று குப்பையில் கொட்டுகிறார்கள். என்ன 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 அதில் நமக்கு சிறிது தங்கத்தை அனுப்பலாமே. அவர் இன்னும் பேசட்டும். பேசுங்கள் சிப்பாயே, இன்னும் சொல்லுங்கள். மேலும் விவரங்களை சொல்லுங்கள். நன்றி. நல்லது. பணத்தையும் பழத்தையும் பகிர்வதற்கு நல்ல இதயம் வேண்டும். அவர்களிடம் தங்கமும் நவரத்தினங்களும் தெருக்களில் குப்பை போல் கொட்டி கிடக்கின்றன. தெருக்களில் இருக்கும் தூசு கூட தங்க துகள்கள் தான். அங்கிருக்கும் துப்புரவு பணியாளர்கள் கூட தங்க தொட்டிகளை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கும் ரத்தின கற்களால் இரவு நேரத்தில் வானம் தகதகவென்று ஜொலிக்கிறது. நான் உறுதியாக நம்புகிறேன், இந்த நகர மக்கள் தங்கள் முழு நேரத்தையும் பாடுவதற்கும் நடனமாடுவதற்கும் செலவிடுவார்கள். ஓ, இருக்கட்டும். அதுவரை இந்த உணவை சாப்பிடுங்கள். வேலை செய்வதற்கும் பாடுவதற்கும் நடனமாடுவதற்கும் சாப்பிடுவதற்கும் பணம் ஒருபோதும் காரணமாக இல்லை. சரி. ஆமாம், அந்த நகரம் இப்படிதான் இருக்குமா? இது அழகாக இருக்கிறது ஜாக். மிகவும் அழகாக இருக்கிறது ஜாக். அந்த நகரத்தின் அழகுக்கு காரணமே தங்கம்தான். தங்கத்தை பற்றி விவரமாக கூறுங்கள். எல்லா வீடுகளும் தங்கத்தால் கட்டப்பட்டவை. ஜன்னல்கள், பலவைகள் அனைத்தும் வைரங்கள். தெருக்களோ வெள்ளியும் பிளாட்டினத்தால் ஆனவை. அது மட்டுமல்ல, விலைமதிப்பற்ற கற்களாலும் பதிக்கப்பட்டுள்ளன. நகரத்திற்கோ வீடுகளுக்கோ விளக்கேற்ற வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் அவ்வளவு பளபளப்பாக இருக்கின்றன. ஆனால் அங்கு நாம் எப்படி செல்வது? அதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று பயங்கரமானது. வழியில் இருக்கும் கற்கள் மிகவும் கூர்மையானதாக இருக்கும். உங்கள் கால்களை பாழ்படுத்திவிடும். அங்குள்ள விசித்திர குளங்களில் உள்ள மணல்கள் கற்பனைக்கும் எட்டாத கொடூரத்தை கொண்டிருக்கும். பள்ளத்தாக்குகள் மிகவும் வழவழப்பான சரிவுகளை கொண்டிருக்கும். அது உங்கள் வழியை தடுக்கும். இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு நீங்கள் அந்த நகரத்தை அடைந்தால் உங்கள் உடலில் எந்த விதமான வலிமையும் இருக்காது. உங்கள் கை கால்கள் அனைத்தும் சோர்வடைந்து விடும். சரி, 2வது வழி? ஓ, அந்த வழியில் சென்றால் சில நாட்களில் நீங்கள் அதிர்ஷ்ட நகருக்கு போகலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக... போதும், அந்த வழியை மட்டும் சொல்லுங்கள். நான் அந்த நகரத்திற்கு போகிறேன். நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் உங்களுக்காவது சொல்கிறேன். தேவையான அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள். எக்காரணம் கொண்டும் என் முடிவிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். இப்போதே வா. இனிமேல் என்னால் காத்திருக்க முடியாது.
இப்போது அதிர்ஷ்ட நகரத்திற்கு போக ரூபர்ட் மிகவும் ஆர்வமாக இருந்தான். போகும்போது அவனது நண்பர்களிடமோ அல்லது அவன் குடும்பத்தினரிடமோ விடைபெற வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை. பாய் ரூபர்ட். பாய் ரூபர்ட். பாய் ரூபர்ட். ரூபர்ட் சிப்பாயுடன் ஒரு காட்டுக்குள் நடந்தான். அங்கே போனதும் சிப்பாய் அவனுக்கு மீதமுள்ள வழியை காட்டினான். ரூபர்ட் தனது வழியில் செல்ல மிகவும் ஆர்வமாக இருந்தான். அதனால் சிப்பாய்க்கு நன்றி சொல்ல கூட மறந்துவிட்டான். அவன் சிறிது தூரம் நடந்து ஒரு நதிக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஒரு படகோட்டி கரையில் காத்திருந்தார். தயவு செய்து என்னை அக்கறைக்கு அழைத்து செல்வீர்களா? அதற்கு நீங்கள் 50 வெள்ளிக்காசுகள் கொடுக்க வேண்டும். என் வாழ்நாள் முழுவதிலும் அவ்வளவு பணத்தை நான் பார்த்திருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? மன்னிக்கவும், பணம் இல்லை என்றால் போக முடியாது. கருணை காட்டுங்கள் ஐயா. நான் அதிர்ஷ்ட நகரத்திற்கு செல்ல வேண்டும். நான் திரும்பி வரும்போது நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுக்கிறேன். இதுவரை யாரும் அங்கிருந்து திரும்பி வரவில்லை. பரவாயில்லை, உங்களிடம் வெள்ளி பணங்கள் இல்லை என்றால் உங்கள் இதயத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுங்கள். என்ன? அதன் பிறகு நான் இறந்து விடுவேன். ஓ, உங்களுக்கு மாமிசத்தில் தான் ஆர்வம் இருக்கிறது. நான் உங்கள் இதயத்தின் சாராம்சத்தை கேட்கிறேன். படகோட்டி ஒரு புல்லாங்குழலை எடுத்து ஒரு விசித்திரமான இசையை வாசித்தார். ரூபர்ட்டின் மார்பில் இருந்து ஒரு வகையான பிரகாசம் தோன்றி புல்லாங்குழலுக்குள் நுழைந்தது. பின்னர் ரூபர்ட் படகில் ஏறியதும் படகோட்டி ஆற்றை கடக்க உதவினார். அடுத்து ரூபர்ட் ஒரு மலையில் ஏறி நடந்தான். மலையின் உச்சத்தை அடைந்த போது படகோட்டி வாசித்தது போலவே வாசித்துக் கொண்டு ஒருவர் நின்றிருந்தார். அதையும் தாண்டி போன ரூபர்ட் தங்க கோபுரங்களை வரிசையாக வளைந்து நெளிந்து சென்ற பாதையை தாண்டி ஒரு நகரம் இருந்ததை பார்த்தான். ஆனால் முன்பு உணர்ந்ததை போல எதுவும் வித்தியாசமாகவோ ஆர்வமாகவோ எதையும் உணரவில்லை. படகோட்டி பிரகாசங்களை எடுத்துக்கொண்டதிலிருந்து ரூபர்ட் தன் இதயம் வேற்றிடமாகி ஒரு கல்லாக மாறி ஏதோ கனமாக உணர்ந்தான். எங்கிருந்து போக நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். என்னிடம் எந்த வெள்ளிக்காசுகளும் இல்லை. என் இதயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஐயா, சரி, ஏற்றுக்கொள்கிறேன். படகோட்டியை போலவே இந்த மனிதனும் ஒரு புல்லாங்குழலை எடுத்து அதன் மீது ஒரு விசித்திரமான இசையை வாசித்தான். ரூபர்ட்டின் மார்பில் இருந்து தங்க பிரகாசங்கள் புல்லாங்குழலுக்குள் வந்தன. வித்தியாசமாக அதிர்ஷ்ட நகரத்தை நெருங்குவதில் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக ரூபர்ட் தன்னால் வரையறுக்க முடியாத ஒரு கனமான கல்லான வெறுமையை உணர்ந்தான். ஆனால் அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான். விரைவில் ரூபர்ட் அதிர்ஷ்ட நகரத்தின் மிக உயர்ந்த வாயிலில் இருந்தான். சிப்பாய் விவரித்ததை போலவே பிரம்மாண்டமான வாயில் திடமான தங்கமாக இருந்தது. இதுவரையில் கற்பனை செய்ய முடியாத மிக பெரிய புகழ்பெற்ற ரத்தினங்கள் மற்றும் வைரங்களை கொண்டது. ரூபர்ட் உள்ளே நுழைய முயன்றான். ஆனால் படகு நாயகன் மற்றும் மலைகளில் இருந்த மனிதன் போலவே தோற்றமளிக்கும் ஒரு நுழைவாயில் காவலர் இருந்தார். நெல், இங்கிருந்து போக நீ பணம் கொடுக்க வேண்டும். என் இதயத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வீர்களா? சரி. முன்பு போலவே நுழைவாயில் காவலரும் ஒரு புல்லாங்குழலை எடுத்து புத்துணர்ச்சி கொடுக்கும் அதே இசையை வாசிக்க தொடங்கினார். ரூபர்ட் விசித்திரமாக உணர்ந்தான். அதிர்ஷ்ட நகரம் அவனுக்கு முன்னால் இருந்தது. அதில் நுழைவதை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடையவில்லை. ஒரு கணம் ரூபர்ட் தனது இதயபூர்வமாக இங்கு வரத்தான் தான் விரும்பினோமா என்று ஆச்சரியப்பட்டான். மேலும் அவன் இதயத்தின் ஒரு பங்கை கொடுப்பதால் தான் அவன் உள்ளே செல்ல முடிகிறது என்று நினைத்தான். அது போகக்கூடாது என்று நினைத்தான். அதனால் அது புல்லாங்குழலுக்குள் போகவில்லை. வாயில்கள் திறக்கப்பட்டு ரூபர்ட் உள்ளே நுழைந்தான். சிப்பாய் விவரித்ததை போலவே நகரம் இருந்தது. ஆனால் அது எதுவும் அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கவில்லை. ரூபர்ட் ஒரு மனிதனை கடந்து போகும்போது அவனை கண்டு சிரித்தான். ஆனால் அந்த மனிதன் திரும்பி புன்னகைக்கவில்லை. ரூபர்ட்டை வெறுமனே மட்டும் பார்த்தான். ரூபர்ட் முன்னோக்கி சென்று மிக சிறந்த உணவு வகைகள் உள்ள ஒரு மேஜையை பார்த்தான். தங்க தட்டுகளில் போடப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் அதை சாப்பிட விரும்புவதாக தெரியவில்லை. ஐயோ, பசி என்பதே என்னவென்று தெரியாதவர்களுக்கு தான் இந்த இன்பம் எல்லாம். ரூபர்ட் முன்னால் நடந்து அங்கு தங்கம் மற்றும் ரத்தினங்களால் செய்யப்பட்ட இசைக்கருவிகளை பார்த்தான். ஆனால் யாரும் அவைகளை வாசிக்கவில்லை. சுத்தம் செய்பவர் வந்து அவற்றை ஒரு தங்க வண்டியில் வைத்தார். ஐயோ, கவலையோ தொல்லையோ இல்லாதவர்கள் தான் இந்த இசையை அனுபவிக்க முடியும். அடுத்து ரூபர்ட் தங்க பாத்திரங்களை தயாரிக்கும் ஒருவரை கண்டார். அவர் செய்வது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒன்று போவதாக இருந்தது. ஐயோ,
இவர்களது அருமையான படைப்பாற்றலில் அற்புதமானதை படைக்கிறார்கள், ஆனால் அதன் பிறகு அனைத்தையும் குப்பையில் போடுகிறார்கள். ரூபர்ட் தன்னை சுற்றி எவ்வித உணர்ச்சியும் இல்லாத இதயமற்ற முகங்களை பார்த்தான். இந்த நாட்டில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, புன்னகையும் இல்லை. கடைசியில் அவன் தனது முழு இதயத்துடன் இங்கு வந்ததின் அர்த்தத்தை உணர்ந்தான். அவனது மார்பில் இருந்த பிரகாசத்தின் காரணமாக அவன் ஒரு சிறிய சோகத்தையாவது உணர்ந்தான். அந்த நாட்டு மக்களுக்கு வெறுமையை தவிர வேறு எதுவும் இருப்பதாக உணர முடியவில்லை. நாட்டில் உள்ள எல்லா பொருட்களும் தங்கத்தால் ஆனது, ஆனால் மக்கள் கல்லால் ஆனதாக தோன்றியது. ரூபர்ட் அப்படி வாழ விரும்பவில்லை. அவன் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தான். நான் எனது வீட்டிற்கு போக வேண்டும், எனது நண்பர்களை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். அவன் அதை சொன்னவுடன் காவலர் அவன் இதயத்திலிருந்து எடுத்த அனைத்து பிரகாசங்களும் அவன் இதயத்திற்கே மீண்டும் சென்றது. இப்போது ரூபர்ட்டால் தனது நண்பர்களையும் குடும்பத்தினரையும் மீண்டும் பார்க்க முடியும் என்பதால் சிறிய மகிழ்ச்சியை உணர முடிந்தது. மலையில் இருந்தவர் தனது இதயத்தின் பிரகாசங்களை அவனிடம் திருப்பி அனுப்பிய போது ரூபர்ட்டின் இதயம் உற்சாகத்துடன் துடித்தது. படகோட்டி அவன் பிரகாசங்களை திருப்பி கொடுத்த போது ரூபர்ட் தனது நண்பர்களையும் குடும்பத்தினரையும் சந்திக்க ஓடினான். அம்மா, அப்பா, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ரூபர்ட், வா மகனே. நீ வந்து விட்டாயா? நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பி வந்து விட்டாயா? நீங்கள் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். தங்கத்தின் மேல் உள்ள பேராசை என்னை குருடாக்கி விட்டது. இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன், மகிழ்ச்சி என்ற உணர்வு இல்லாவிட்டால் செல்வம் இருந்து பயனில்லை. 3 விஷயங்களில் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். 1, நாம் பணக்காரர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனித நேயத்துடனும் நல்ல இதயத்துடனும் இருக்க வேண்டும். 2, நாம் சிரிப்பதற்கும் அழுவதற்கும் நம்மிடம் நண்பர்கள் இருக்க வேண்டும். 3, பகிர்வுத்தன்மையும் கவனிப்புத்தன்மையும் நம் நோக்கத்தில் இருக்க வேண்டும். நம்மிடம் தங்கமும் செல்வமும் மட்டும் இருந்தால் நம் இதயமும் கல்லாக மாறிவிடும். அதாவது அதிர்ஷ்ட நகர மக்களைப் போல ஆகிவிடுவோம். இதனால் ரூபர்ட் அதிர்ஷ்ட நகரத்தில் இருந்து ஒரு புத்திசாலி இளைஞனாக திரும்பினான். அது உண்மைதான். நீங்கள் விரும்பும் நண்பர்களும் உலகின் எல்லா தங்கத்திற்கும் இடையில் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தேர்வை கொடுத்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? அன்போடு இணைந்தால் மட்டுமே தங்கம் நல்லது.